வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். உபாகமம் 30ஆம் அதிகாரத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தரையே அவர்களுடைய ஜீவனாய் வைத்துக் கொள்ளும்படியாய் சொல்லுகின்றார். பாருங்கள், அவருடைய மரணத்துக்கு பின்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டிப்பாக யோர்தானை கடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று மோசேக்கு நன்றாய் தெரியும். ஆகவேதான் உபாகம புஸ்தகம் முழுவதிலும் தேசம் என்கின்ற ஒரே ஒரு குறிப்பை பற்றி மட்டும்தான் மோசே பேசுகின்றார். எப்படியாகிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே பிரவேசிப்பது மாத்திரமல்ல, அங்கே சதா காலங்கள் தங்கியிருக்க வேண்டும் என்று மோசே விரும்பினார். ஆகவே வேறு எந்த தேசத்திற்கும் கொடுக்கப்படாத மிகப்பெரிய வாய்ப்பாகிய இந்த நிலத்தை அவர்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மோசே பல விதங்களில் அவர்களை உற்சாகப்படுத்தினார். ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்தை அவர்கள் எப்படியாக அனுபவிக்க முடியும்? 19ஆம் 20ஆம் வசனத்தில் மோசே இப்படி சொல்லுகின்றார்: ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தில் ஒரு மிகப்பெரிய சேனை தேவையில்லை, ஒரு மிக ஆற்றல் உள்ள ராஜா தேவையில்லை. அவர்களை வழிநடத்த மிக சிறப்பான திறமையாளர்களும் ஞானிகளும் தேவையில்லை. அந்த தேசம் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். சரியான நேரத்தில் மழை வரும். அந்த தேசத்தின் நிலம் செழுமையான நிலம். அது மாத்திரமல்லாமல் ஆண்டவர் எல்லா எதிரிகளிடத்திலிருந்தும் அவர்களை காப்பாற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், கர்த்தர் மாத்திரமே. அவரையே தங்களுடைய ஜீவனாகவும் தீர்க்காயுசாகவும் அவர்கள் நினைக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்ன? 20ஆம் வசனத்தில் மோசே சொல்லுகிறது போல, கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பின்பற்றுவதுதான் அதன் அர்த்தம். நண்பர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கும் பரிபூர்ண ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கின்றார். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கின்றார். அவர் நமக்கு ஜீவனை தருகின்றார். அவர் நம்முடைய மெய்ப்பனாய் இருந்து எப்பொழுதும் போஷிக்கின்றார். நம்முடைய ஆண்டவர் சொன்னது போல நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரில் நிலைத்திருந்தால் போதும். மோசே இந்த அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை கைவிட்டு கடைசியாக இன்னொரு தேசத்தில் போய் அவர்கள் குடியிருப்பார்கள் என்று அவர் முன்னுரைக்கின்றார். ஆனால் அந்த தேசத்திலிருந்து ஆண்டவரிடத்தில் அவர்கள் திரும்புவார் என்று சொன்னால் ஆண்டவர் அப்பொழுதும் அவர்களுக்கு ஜீவனாய் இருப்பார். 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் உள்ள பகுதியை நாம் படிக்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும் உன் தேவனாய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார் என்று மோசே சொன்னார். நண்பர்களே, இதே போன்ற ஆசீர்வாதம் புதிய ஏற்பாட்டிலும் மனம் திரும்பி வருகின்ற விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படுகின்றது. விசுவாசிகளும் சில நேரங்களில் இடறி போய் வழிமாறி போகலாம். ஆனால் அவர்களுக்கு கிருபாசனம் என்ற ஒன்று இருக்கின்றது. ஆண்டவருடைய கிருபாசனத்தண்டையில் அவள் வருவார்கள் என்று சொன்னால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர்களுக்கு திரும்ப கொடுக்க வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். நம்முடைய கர்த்தர் கிருபையில் மிகுந்தவராயிருக்கின்றார். கெட்ட குமாரரிடத்தில் மிகவும் பொறுமையாயிருக்கின்றார். பாவத்தினால் அவர்கள் அழித்து போட்டதை அவர்களுக்கு திரும்ப சீர்படுத்தி கொடுக்கிற தேவனாயிருக்கின்றார்.
மோசே 6ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணுகிறதை கவனித்து பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணுவார் என்று சொல்லுகின்றார். அதாவது ஆண்டவரை நேசிப்பதற்கும் ஆண்டவருடைய வழிகளை பின்பற்றுவதற்கும் ஆண்டவரே உதவி செய்வார், ஆண்டவரே இருதயத்தை மாற்றுவார் என்று சொல்லுகின்றார். ஆகவேதான் 11ஆம் வசனத்தில் மோசே சொல்லுகிறது போல, நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல என்று சொல்லுகின்றார். அதாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிவது என்பது ஒரு கடினமான காரியம் அல்ல என்று சொல்லுகின்றார். நண்பர்களே, புதிய ஏற்பாட்டிலும் பரிசுத்தாவியானவர் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை ஞாபகப்படுத்தவும் அதை பின்பற்றவும் உதவி செய்யும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த ஆவியானவருடைய சத்தத்திற்கு செவி சாய்த்து ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு நாம் ஒத்துழைப்போமானால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நடப்பதற்கு எளிதான ஒரு வாழ்க்கையாய் நிச்சயம் இருக்கும். ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை ஏற்கனவே விருத்த சேதனம் செய்திருக்கின்றார். அவரை பற்றி தான் அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றியிருக்கின்றார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவரையே ஜீவனாகவும் தீர்க்காயுசாகவும் தெரிந்து கொண்டு அவருக்கு ஒத்துழைத்து அவரை பின்பற்றுவோமானால் அதுவே போதும். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.